ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. ராகி களி ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ராகி களி கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வாங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேர் இது செய்ய தெரியாதுன்றதுனால சாப்பிடாமல் இருக்கீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் ராகி களி ரெசிபி எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராகி களியும் அது கூடவே தொட்டுக்க முட்டை கிரேவின்னு தாங்க நம்ம இந்த வீடியோவில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. அதே கப்லேயே ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கோம். இப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மாவு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாதுங்க. அப்படி கட்டி இருந்தால் நமக்கு வயிறு கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம சாப்பாடு வைப்போம் இல்லைங்களா, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம் இல்லைங்களா, அதே அளவு தான். நம்ம இப்போ 1.5 கப் மாவுக்கு 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி இப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். மாவு நல்லா கெட்டியாக வரணும் அப்படின்றதுக்காக மீதி தண்ணியை நம்ம அப்புறம் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் மாவு எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மீதி 1.5 கப் தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். 1.5 கப் முழுசாக சேர்த்த வேண்டாங்க. ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினாவே போதும். ஊற்றிட்டு அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அந்த காலத்துலலாம் நம்ம வீட்டில் அம்மாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி சாப்பாட்டுக்கு ஒலை கொதிக்கிற மாதிரி கொதிக்க வச்சுட்டு மாவு போட்டு கிண்டி எடுப்பாங்க. அப்படி கிண்டுறப்போ ஒரு சிலருக்கு கரெக்டான பக்குவம் வராது. நீங்கள் இந்த மாதிரி மாவை கரைச்சிட்டு செய்கிறப்போ ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு, ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. எல்லாம் கட்டி விழுது போயிடும். அதுக்காக தான் நல்லா கை விடாமல் ஃபஸ்ட்டு சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கோங்க. மாவு நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா நல்லா களி தயாராகிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கும் இப்போவும் நல்லாவே மாவு நல்லா கெட்டியாயிருச்சு. ரொம்ப ஈஸியாக இந்த ராகி களியை செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்திங்க. சுகர் பேஷண்ட்லாம் இதை கண்டிப்பாக சாப்பிட்டு வாங்க. டயட்டில் இருக்கிறவங்களும் இது சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ராகி களி சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த ராகி களி ரெசிபி செய்ய தெரியாதுன்னு நீ யாரும் சொல்ல மாட்டீங்க. அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ மாவு லைட்டாக நமக்கு கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் சரியாக போயிருங்க. நீங்கள் கை விடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. சட்டுன்னு வெந்துருங்க. ரொம்ப ஈஸியாக வெந்துடும். இந்த மாதிரி நல்லா கை விடாமல் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி இருந்ததுக்கும் இப்பயும் பாருங்கள் நல்லாவே மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு ஓரளவுக்கு. நம்ம கை விடாமல் இந்த மாதிரி கிண்டி எடுத்துகிட்டு சூப்பராக நம்ம ராகி களி தயார் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நம்ம களி தயாராகிடுச்சு. இப்போ எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் களி நம்ம தயார் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு கெட்டியாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்டவ்லேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. நான் மத்து எடுத்து கிண்டிகிட்ருக்கேங்க. அப்படி இல்லைனா மரக்கரண்டி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை கூட வச்சு நீங்கள் கிண்டிக்கலாம். இப்போ களி வெந்துருச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கையை அப்படி நினச்சி எடுத்தோம்னா கையில் ஒட்டாதுங்க. ஒட்டுச்சுன்னா மாவு இன்னும் வேகலைன்னு அர்த்தம். நமக்கு நல்லாவே களி வெந்துருச்சு. கையில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சிட்டோம். இது அப்படியே ஒரு மணி நேரம் விட்டுடலாங்க. சூடுலேயே நல்லா புழுங்கட்டும் களி. இப்போ நம்ம முட்டை கிரேவி ஒன்று தயார் பண்ணிக்கலாம். தொட்டுக்கிறதுக்காக வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி மசாலா இருக்குது இல்லைங்களா, பட்டை கிராம்பு இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம்,
ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி வெங்காயம்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நம்ம தண்ணி சேர்த்தாமல் எண்ணெயிலே வதங்குறப்போ முட்டை கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம களிக்கு வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா நான்வெஜ் வச்சு கூட சாப்பிட்லாங்க. இப்போ தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா கொரன்னு அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துருக்கேங்க. கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்காக அதை சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். மசாலா எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஒரு 4-5 உருளைக்கிழங்கு வேக போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா மேல் தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு இது கூட சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறப்போ இதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. நம்ம முட்டையை வேக போட்டு வச்சுட்டோங்க. முட்டை எல்லாத்தையும் உரித்து எடுத்துட்டு நம்ம முட்டையை லைட்டாக வானலில் கொஞ்சமாக எண்ணெய், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்புத்தூள் எல்லாம் போட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த கிரேவியோடையே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துறப்போ முட்டை கிரேவி சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி வந்து சாப்பாடு, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ எல்லா முட்டையும் நம்ம இது கூடவே சேர்த்துட்டோம். உங்களுக்கு எத்தனை முட்டை போடணுமோ அத்தனை முட்டை போட்டுக்கோங்க. முட்டையெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை நல்லா அடிப்பக்கமாக இருந்து எடுத்து விட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மசாலாவோட நல்லா முட்டையெல்லாம் நல்லா இறங்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பெல்லாம் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் நல்லா மேல் பக்கமாக வர அளவுக்கு நல்லா குழம்பு சுண்டணும். அது வரைக்கும் நம்ம ஸ்டவ்லேயே விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து குழம்புக்கு விட்ட எண்ணெயெல்லாம் நல்லா மேல் பக்கமாக எலும்பி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான முட்டை கிரேவி தயாருங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சூப்பரான முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். பார்க்கவே நல்லா சூப்பராக ஸ்பைசியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து களி தயாராகிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்லாவே களி நல்லா புளிங்கிருச்சு. ஒரு சின்ன கப்பில் தண்ணி வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி மாதிரி எடுத்து நினச்சிட்டு இப்படி லைட்டாக களி எடுத்தோம்னா கரண்டியில் அழகாக ரவுண்டு போல் வரும். இதை அப்படியே நம்ம தட்டில் பரிமாறிக்கலாம். அவ்வளோதாங்க, பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தண்ணியில் நினச்சிட்டு நம்ம எடுத்துட்டோம்னா களி நல்லா ஈஸியாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி சூப்பரான ராகி களி எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி முட்டை கிரேவி சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.